சாலையை நல்ல தரமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக 3 ஸ்பீடு பிரேக் போட்டுருக்கோம். மற்றபடி இப்போ பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு வேலையை செஞ்சுருக்கிறோம். உங்கள் தலைவரோட பர்மிஷனோட தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அதில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி அவர்களே அதை உங்கள் கையால் வந்து திறந்து வைக்கணுன்றது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பெருந்தொல்லியாக இருந்த எங்களோட நாய் கூட்டத்தை மிக விரைவில் நம்மளோட எஸ்ஐ சார் ரொம்ப துரிதமான ஒரு முயற்சியில் நிறைய ஒரு 10-15 நாய்களை பிடிச்சாரு தலைவர். பிடிச்சி அதுக்கான எல்லா விதமான சகல ஏற்பாடுகளும் செஞ்சு அந்த நாயை நல்லா திறம்பட இப்போ திரும்ப அந்த ஏரியாவில் விட்டுருக்கிறாரு. அதுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களே. அதுக்கு அடுத்தது நம்மளோட ஃபிட்டரை பற்றி சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கு அவர் என்னோட அண்ணனோட கூட படித்தவருங்க. அவர் மிக திறமையானவர். என் வீட்டோட குழா கனெக்ஷன் எங்கிறதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அதுபோல் எங்கள் வீட்டோட குழா கனெக்ஷனை எடுத்து எங்களுக்கெல்லாம் நீர் ஆதாரத்தை எங்களுக்கு 2003 கொடுத்தவர். அது மாதிரி அவர் இந்த திருவள்ளூருக்கு கண்டிப்பாக தேவை. அலிபாபா 47 மந்திரத்தை மறந்துட்ட மாதிரி எந்த புது ஃபிட்டர் வந்தாலும் அந்த கனெக்ஷனை மறந்துடுவாங்க. ஆனால் நம்மளோட ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் 2 வீலரில் எழுந்தால் கூட இங்கே டம்மி பிரதர் சொன்ன மாதிரி இங்கே டம்மி போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல வரி ரசீது இல்லை, அந்த இடத்துல கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய திறம்பட உள்ளவர். அவர் தூங்குவாரோ இல்லையான்னு தெரியல. இந்த தூக்கத்தில் எழுந்தால் கூட வந்துடும் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு திறமையான ஆள். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அதாவது அவரை பிரதர் தாமஸ் அவர் சொன்ன மாதிரி அவரோட அடிப்படை உறுப்பினராகவோ இல்லை ஒப்பந்த அடிப்படையில் அவரை நீங்கள் திரும்ப நியமித்தா நல்லா இருக்கும். அப்படி நகராட்சி ஏதோ ஒரு எதனா சின்ன விதமான ஒரு கஷ்டங்களோ ஏதோ ஃபண்டுங்க எதனா ஒரு கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அதன் திறமட என்னோட 1 ஆண்டு மாத சம்பளம் 5,000 ரூபாயை நான் நகராட்சி இந்த தேதியிலேருந்து கொடுக்குறேன். ஒப்பந்த அடிப்படையில் யார் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்த தேதியில் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது தலைவர் அவர்களே எழுதி வச்ச நிறைய பேசலான்ட்டு. ரெண்டாவது நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலனி என்ற ஒரு ஆதிக்க வார்த்தையை மாற்றி தலைவர் நிரந்தர முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொருளின் 4 நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் நிகழும் சிறப்பு இழப்பு மற்றும் நிறுத்த தொழில்களின் விவரங்கள் கணிகளில் பதிவு அதிகமாகவே இருக்குங்க. அந்த எஸ்ஓ செக்ஷனில் கூட எஸ்ஓ மட்டும் தான் இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐ இல்லை, 3 எஸ்ஐ தேவை நம்மளுக்கு. இதுக்கு முன்னாடி கூட ஒரு எஸ்ஐ இருந்தார். அவரும் சமீபத்தில் இறந்துட்டார். அவர் அந்த பேக் பண்ணுறது எல்லாமே வந்து லேட் ஆகுது. வெறும் சூப்பர்வைசரில் வச்சு தான் இப்போ வேலை நடக்குதுங்க. அதே போல் பார்க்குக்கு ஏற்கனவே பென்சிங் எல்லாம் போட்டோம். நம்ம நகராட்சி ஒன்று பூங்கான்னு சொல்லிட்டு அந்த நிறைய பென்சிங் வந்து இப்போ அந்த வலை எல்லாமே விழுந்து போயிடுச்சுங்க. அதனால் இருக்கிற பார்க்குக்கு எல்லாருமே காம்பவுண்ட் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அது வேறு யாரும் ஆக்கிரமிப்பும் பண்ண முடியாது. அதனால் அது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். 411 412 413 414 415 416 417 418 419 420 421 432 433